ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் சரோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா த கிரேட் ஸ்டேஜில் நெக்ஸ்ட் எபிசோட பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலாம் போய் பார்த்துருவாங்க. அதோட நம்ம வாய்ஸ் டிவி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு அதோட நம்ம சேனல் புதுசு வர சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. லைக் பண்ணுங்க மறக்காம. சரி வாங்க, ரொம்ப வளர்ந்து பேசுகிறேன். டேரெக்டாக இன்றைக்கி எபிசோடுக்குள்ள போவோம். இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் அதாவது நம்ம ஹீரோவை காட்டியிருக்கா. நம்ம ஹீரோவோட அதாவது அதாவது நம்ம கிருஷ்ணா வந்து பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம கிருஷ்ணா வந்து சொல்லியிருக்கா, இங்கே அப்புறம் வந்து இங்கிட்ட வந்து அந்த உல்ஃபான் வந்து உரிமைக்கு இந்த உல்ஃபுரு அதோட காவலத்துக்கு போயிடுச்சுப்பா, அதோட காவலாளி அந்த இடத்த பாதுகாக்க போயிடுச்சு அந்த கதை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கேன். அந்த உல்ஃப் பக்கத்தில் போய் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சிக்கிருக்கான். இந்த உல்ஃபு ரொம்ப சாஃப்ட் ஆஃபாக இருக்குது, ரொம்ப டெரராக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த உல்ஃபோட கை தடவிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து சிரிச்சு விளையாண்டுக்கிருக்கான். சரி நீ என்ன பண்ணிக்கிருக்க அங்கே போய் அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணா அதை சொல்லியிருக்கா. கிருஷ்ணா ஒன்னே மாதிரி தாப்பா இதுவும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னப்ப அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணா அந்த காண்டது கத்திக்கிருக்கேன். என்ன இப்போ அந்த மிருகமும் நானும் ஒன்றா உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணா கத்திக்கிட்டுங்கிட்டு இப்போ தெரியுதுடா ஏன்டா அவங்க கூட மக்கள் வந்து பக்கத்தில் வந்து பேசாமல் இருக்காரு, நீ என்ன மக்களையும் மிருகமும் ஒன்று நினச்சி பேசிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணா ஒரு பக்கம் அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ தான் கண்டு காமிச்சிருச்சுக்கிருக்க. நீ இப்படி தான் இருக்க போல இருக்க கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணான்னு சொல்லுங்க. அது உன்னைய பார்த்து ரொம்ப ஆர்வமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது ஆரம்பம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ இப்படி பேசிக்கிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இதனால மக்கள் உன்னை விட்டு போகிறான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து தனிமையை ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ ஆமாம் நம்ம ஈதன் வந்து ஆமாம் நம்ம ஈதன் வந்து நம்மளுக்கு ஹீரோவுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக கிடச்சா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிருஷ்ணா கிடச்சா. கிருஷ்ணா கிடச்ச மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்ம செயின்ட்னு ஃப்ரெண்டுன்னு கிடச்சிருப்பான் நம்ம ஹீரோவுக்கு. அது இப்போ இந்த சப்ஜெக்ட் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அதான் நம்ம ஹீரோ அதை நினச்சி பார்க்கலாம், இவ்வளோ தானே எனக்கு இப்போதைக்கு மக்களை இது வந்துச்சு. அடுத்து நம்ம டானி வந்து இந்த உல்ஃபோட வந்து விளாண்டுட்டு நீ இவ்வளோ நாள் எங்கே பாருந்த இந்த இதுக்குள்ளே இருந்தியா, அதை வாடிக்கை உலகத்துலேயே இருந்தியா என்ன இந்த நகரத்துக்குள்ளே, நீ ரொம்ப அழகாக இருக்க சாஃப்டாக இருக்கப்பா அதோட அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டோனி வந்து கொஞ்சம் விளாண்டுக்கிருக்கா. அப்படியே இந்த உல்ஃப் வந்து பார்த்துருக்கா ஒரு பக்கம். இந்த உல்ஃப் வந்து ஒரு பக்கம் ஒரு திசை நோக்கி பார்த்துக்கிருக்கு. என்ன ஒரு திசை நோக்கி பார்த்துருக்குன்னு பார்த்தா நம்ம அடுத்து வந்து நம்ம இதை தான் காட்டிக்கா. அதாவது நம்ம இனி வந்து என்ன சொல்லிக்கிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இனி இந்த தலையில் அந்த ஒரு கொட்டு அங்கேருந்து உங்கள் தாமஸுக்கு ரொம்ப சாரிப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டு சொல்லிக்கிருக்கா. அது யாருன்னு பார்த்தா நம்ம அதாவது நம்ம செயின்ட் தான். நம்ம செயின்ட்னு வச்சுக்கோ பேர். செயின்ட் வந்து சரி என்னோட தாமஸ் ரொம்ப நினச்சிருக்கேன், சரி வாங்க என்னை பின்தொடர்ந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்தொடர்ந்து போகிறாங்க. இப்போ 2 பேரும் பின்தொடர்ந்து அதாவது நம்ம அரேனாக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரேனாக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு அதாவது ஒரு பேரை அறிவிக்கிற நேரம் இந்த பேரை வந்து அறிவிக்குவான். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், அதாவது உண்மையான பேரை கண்டுபிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சு கண்டுபிடிக்காண்டி இப்போ நம்ம ஹீரோவோட அதாவது நம்ம ஹீரோட பேரை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட் ஆனாவோ வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கலாம். நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கலாம். நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சில பதட்டம் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து என்னோட உண்மையான பேரை எனக்கு தெரிஞ்ச காசு எதாவது இருக்குது, என்னோட உண்மையான பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு வந்து தாத்தா, அதாவது அவர் ஒரு தாத்தானே வச்சுக்கணும், நம்ம தாத்தா அங்கிட்ட தாத்தா அந்த பக்கம் பேசிக்கிறா. தம்பி உன்னோட உண்மையான பேர் தெரிஞ்சு காசையா, சரி வாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அவர் வந்து கூப்பிட்டுருக்க. சரி ஒன்று உண்மையான பேர் வந்து இப்போ கண்டிப்பான், நீ ரொம்ப அழகாக தான் இருக்க, அதோட ரொம்ப நல்ல மனசு கொண்டவனாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தான்னு சொல்லியிருக்கா. இந்த தண்ணிக்குள்ள உன் கையை வலது கையை விடு, வலது கையை விட்டினா உன்னோட பேர் உண்மையான பேர் வந்து உனக்கு எதிர்பாலிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தான்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ தாத்தா சொன்ன மாதிரி நம்ம ஹீரோமும் அந்த இதுக்குள்ள கையை விட்டு பார்க்காத தண்ணிக்க நம்ம ஹீரோவுக்கு திக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு. நம்ம ஹீரோக்கு என்னடா இப்படி நம்மளுக்கு சோதனை வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த இதுக்குள்ள கைகளை விட்ட பிறகுதான் தெரியுது நம்ம ஹீரோ உண்மையான பேர் வந்து நம்ம எக்கரட்டு தான் நம்ம ஹீரோக்கு உண்மையான பேராக திரும்பி வந்திருக்கு. நம்ம ஹீரோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து ஷாக்காக இருக்குது, என்னோட உண்மையான பேர் இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பார்த்துக்கு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ ஏற்கனவே எக்கரட்டாக தான் உண்மை பேர் இருந்துச்சு, திரும்பி எக்கரட்டு தான் வரணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசு சங்கட்டமாட்டுக்கு இருக்க. அதே அங்கிட்டு நான் நெக்ஸ்ட்ல அதாவது அந்த அரேனாவுக்குள்ள காட்டியிருக்கேன். அந்த அரேனாவை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே மக்கள்லாம் வந்துருக்கா, என்ன அவன் உண்மையாக பேர் திரும்பி எக்ஸ்ட்ராட்டு தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்கு இருக்க. நம்ம ஹீரோ எல்லாம் நினச்சி பார்த்துட்டு மனசு கொஞ்சம் உடஞ்சி நம்ம ஹீரோ ரொம்ப சோகத்துக்கு தள்ளப்படுறான். நம்ம ஹீரோ இப்படி சோகத்தை தள்ளப்பட்டாலும் நம்ம கவலைப்படாத ஒன்று உண்மையான பேர் கண்டுபிடிச்சியா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து கேட்டுக்கிருக்கா. நம்ம இனி இப்படி கேட்டுக்கும்போது ஆமாம் என்னோட உண்மையான பேரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் என்னோட உண்மையான பேரை திரும்பி எக்ஸ்ட்ராட்டாக வந்ததே எனக்கு கொஞ்சம் மனசு சங்கட்டமாக இருக்குன்னு சொல்லி இருக்கும்போது நம்ம இனி இதை கேட்டுக்கிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அடுத்த சீனில் நம்ம டோனி வந்து சரி இதெல்லாம் கவலைப்படாத ஏதோ சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம டோனி வந்து ஆறுதல் சொல்லியிருக்கான். அடுத்த சீனில் நம்ம செயின்ட் காட்டினா செயின்ட்டுக்குன்னு நினச்சிருக்கா, இவனுக்கு நல்ல மனசு இருக்குது ஆனால் இவனுக்கு பேர் இப்படி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட் இப்படி நினச்சிக்கிருக்கா ஒரு பக்கம். நம்ம செயின்ட் இப்படி நினச்சிருக்கா, சரி உன்னை ரொம்ப தாமதம் நினச்சிரு, இப்போ நம்ம இங்கேருந்து திரும்பி உன்னோட ரூமுக்கு வந்து கிளம்பி போவோமா அப்படின்னு சொல்லி நம்ம செயின்ட் எதுக்கு கூப்பிட்டுருக்கா. சரி ஓகே ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டுட்டா. நம்ம ஹீரோ சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறா. 2 பேரும் கிளம்பி போகும்போது எனக்கு வெளி உலகத்தை பார்க்க ஆசையாக இருக்குது, ஆனால் வெளி உலகத்துக்கு என்னால் இந்த இடத்த விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம செயின்ட் சொல்லியிருக்கேன். அடுத்த சீனில் நம்ம ஹீரோட அதாவது நம்ம ஈதனோட உண்மையான பேரை கண்டுபிடிச்சா, தம்பி நீ அந்த பக்கம் போகக்கூடாது தம்பி, நீ இந்த பக்கம் வரணும்னு சொல்லி நம்ம செயின்ட் ஒரு பக்கம் கூப்பிட்டுருக்க.
ஆமா நீனும் அந்த பக்கம் போக்கூடாது இந்த பக்கம் சொல்லி நீனும் வரணும்னு சொல்லி 2 பேரும் கூப்பிட்டுருக்க 2 பேரும் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க நம்ம இப்போ இங்கேருந்து உங்களோட ரூமுக்கு ஓட்டிட்டு போறீங்க உங்களை ரொம்ப மன்னிச்சிருங்க உங்களை தாமதம் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டுட்டு அதோட இங்கேருந்து கூட்டிட்டும் போறாங்க. என்னோட செயின் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நான் இந்த இடத்துல இருக்கணும். என்னோட 20 வருஷ வாழ்க்கையும் இந்த இடத்துல தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வாழ்ந்தாதான் இந்த மக்களை சந்தோஷப்படுத்தி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம செயின்டான வந்து சொல்லிக்கிருக்கா. எப்படிதான் இருந்தாலும் செயின்ட் இப்படி சொல்லிக்கிருக்க ஒரு பக்கம் அடுத்த சீன்ல நம்ம செயின்ட் வந்து ஆச்சரியப்படுறோம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களோட விரலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே வந்து கொடுக்க சரி உன விரலை கொடுத்தோம் போல பார்த்தா நம்ம கீழே வந்து சொல்லியிருக்கா நான் இங்கேருந்து தங்க முடியாது ஆனால் உங்களோட நான் ஃப்ரெண்டாக உங்களை ஏற்றுக்கிறேன் என்னது என்ன நீ ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம செயின்ட் ஒரு பக்கம் ஆச்சரியப்படுறேன் என்னைய ஒருத்தையும் இப்போதான் ஃப்ரெண்டுன்னு ஏற்றுக்கிற ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செயின்டானவங்க சொல்லியிருக்கா. எனக்கு பேரு இப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க என்னோட ஃப்ரெண்டு தான் இன்ன வரைக்கும். நீங்க 20 வருஷம் வாழ்க்கை இப்படியே வாழணும்னு ஆசைப்படுறீங்க. வெளி உலகத்த நீங்க வந்து பாருங்க. வெளி உலகத்திலேயே உங்களுக்கு நல்லா இருக்கும். சந்தோஷமா தான் நீங்க உங்க லைஃப் துணையா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்வைஸ் பண்ணலாம். நம்ம ஹீரோ இப்படி அட்வைஸ் பண்ணாலும் எனக்கு ஆசையாக தான் இருக்கு வரணும் வெளியே இருக்கு. ஆனால் இந்த உலகத்துல இருந்து வர முடியாது. இப்போதைக்கு நான் இந்த வாடிக்கை நகரத்துல தான் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செயின்டானவோ சொல்லிக்கிறக்கா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கேயாவது உங்களை ரூம் கூட்டிட்டு போறேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட் அந்த ரூம் கூட்டிட்டு போறேன். நமக்கு செயின்டான கொஞ்சம் சோகத்தில் இருக்கா. ஏன்னா வெளி உலகத்தை பார்க்கணும் இவளுக்கு ஆசையா இருக்கும். ஆனால் வெளி உலகத்தை இவனால போக முடியாது. அதோட நம்ம ஹீரோ ஃப்ரெண்டாக அவனை ஏற்றிருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெண்டுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில் இப்போதைக்கு. ஆனால் ஃப்ரெண்டாக இவன் என்னைய ஏற்றுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செயின்ட் வந்து மனசுக்கு நினச்சி சொல்லிக்கிருக்காங்க. நம்ம இந்த சீன் வந்து இப்படி ஒரு பக்கம் நினச்சிக்கிருக்கேன். அடுத்த சீன்ல நமக்கு திடீர்னு அதாவது ஒரு சத்தம் ஒரு குரல் இருக்குது. எல்லாரும் கேளுங்க அதாவது போர்ட்டல் வந்து சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்க என்னது போர்ட்டல் சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அதாவது இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் போர்ட்டல் உடஞ்சி போச்சாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. நம்ம என்ன எல்லாரும் ஒரு பக்கம் முழு பேசிட்டு இருக்காங்க என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செயின்ட்டுக்கு ஆனால் செயின்ட்டுக்கு என்ன விஷயம் தெரியாது. அதே மாதிரி செயின்ட் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம ஹீரோ ஈதன் அப்புறம் கிருஷ்ணா பார்த்துக்கா ஒரு 2 பேரும் நம்ம செயின்ட்டை பார்த்துக்கிட்டு வாங்கப்பா நம்ம இங்கேருந்து கிளம்புவோமா நம்ம ஜாலியாக போய் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஜாலியாக எல்லாரும் கூட்டுப்பா நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணா வந்து ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து கலாத்துக்கு என்ன ஆர்வமுள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அதுக்கா அதை நம்ம ஹீரோ திருத்தணும் எடுத்துருக்கா நம்ம ஹீரோ எடுத்துருக்கா சரி இங்கேருந்து கிளம்பு போன்னு சொல்லிட்டு அவர் 2 பேருக்கும் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஹீரோ நின்று இருக்கா என்னடா என்னை விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திருப்பி யாரையாவது ஜாயின் பண்ணிட்டு என்னடா என்னை விட்டுட்டு போயிட்டீங்க என்னை மறந்துட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் கோவத்துல வந்து கேட்டுருக்கு. இப்படி கோவத்துல நம்ம ஹீரோ கோவத்தை கேட்டுக்கிட்டு இருக்க அங்கிட்டு நெக்ஸ்ட்ல அதாவது அந்த போர்ட்டல் ஒரு விஷயத்தையும் கிடைக்கும். அதாவது இந்த போர்ட்டல் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணுற போர்ட்டல் இதை யாருனாலும் அதிகம் சீக்கிரத்தில் யூஸ் பண்ண முடியாது. இந்த போர்ட்டல் ஆனது இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த போர்ட்டல் பற்றி உனக்கு எதுவும் தெரியுமில்ல இந்த இனி இதை போய் என்னென்னு சரி பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் இந்த என்னென்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன எப்போ பார்த்தாலும் இனியை கூப்பிட்டுருக்கேன் நீ கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனி வந்து ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. ஏன்னா இனியை வந்து நீ நம்பி கூப்பிட்டுருக்க அது மட்டும் பவர் இருக்கா எனக்கு தானே பவர் இருக்கு என்னையும் நீ கூப்பிடலாம்லே அப்படின்னு சொல்லி நம்ம டோனி வந்து கத்திக்கிருக்க சத்த கத்தாமல் இருக்கியா நான் கொஞ்சம் தகவலை சேர்த்துக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம இனி வந்து காண்டில் கத்திக்கிருக்க ஒன்றும் இல்லைப்பா ஒரு சின்ன பிரச்சனை அதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இனி சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து எப்படி இந்த போர்ட்டலுக்குள்ள வந்துருப்பா வெளியாளுக்கு யாரும் உள்ள நுழைய முடியாது எப்படி இவ்வளோ சீக்கிரத்தை போர்ட்டல் உள்ள வந்திருப்பா வெளியாளுக்கு இந்த நேரத்தை பற்றி ஒரு வாழான அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தை பற்றி எப்படி ஒரு போர்ட்டல் உபயோகப்படுத்தணும் ஒரு ஆள் உள்ளே இருக்கணும் அதுவும் காவலாளியும் உள்ளே இருக்கா எப்படி இது நான் சாத்தியமாகும். ஏன்னா அந்த போர்ட்டலுக்கு காவலாளி அனுமதி இல்லாமல் அந்த போர்ட்டலானதை ஓப்பன் பண்ண முடியாது. அப்படி இருந்தாலும் அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு காவலாளி ஒத்துழைப்பு வேணும். அந்த ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த போர்ட்டலானதை உபயோகப்படுத்த முடியும். இப்படிலாம் சொல்லிக்கும் அந்த மக்கள் என்னோட மதிப்பெண்லாம் குறைய போகுது என்னோட கிளாஸ்லேருந்து நீங்கள் வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக இருங்க இது என்ன ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சரி பார்த்து தரேன். அதாவது போர்ட்டல் சம்மந்தப்பட்ட உங்கள் மதிப்பெண்ணுக்கு நான் கேரண்டி அதாவது போர்ட்டலே நான் சீக்கிரமாக உங்களுக்கு நான் திரும்பி ரிப்பேர் பண்ணி தரேன். அதான் இந்த போர்ட்டலை வந்து நான் சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி தரேன். அதுக்கு நான் பொறுப்பு. இந்த வாடிக்கை நேரத்துக்குள்ள நீங்கள் மக்கள்லாம் என்னோட இது அதை நான் உங்களை சேஃபாக உங்கள் கிளாஸ்க்கே அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சைன் வந்து சொல்லியிருப்பேன். நமக்கு ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இந்த போர்ட்டை வந்து மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்டலே நம்ம இதெல்லாம் யோசிக்கும்போது நம்ம செயின்டானவ அப்படின்னு சொல்லிட்டு இதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்டான இதாஸ் வந்து கூப்பிட்டுருக்கேன். நம்மளுக்கு என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உன்னால் இது முடியும்ல இந்த போர்ட்டை சரி பார்க்க உன்னால் முடியும்ல உன்ட்ட அந்த பவர் இருக்குல்ல உன்ட்ட வந்து 3 பிரிக்ஸானதே இருக்குது நீ கொஞ்சம் நினச்சின்னா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சரி ஆனால் எனக்கு ஒரு சில தகவல் தேவை இந்த போர்ட்டல் வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்கும் இந்த போர்ட்டல் எப்படி இது ஆகிருக்கும் பழுதாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்க. ஏன்னா இந்த போர்ட்டல் வந்து உபயோகப்படுத்தணும்னா கண்டிப்பாக ஒரு பர்சன் தேவை. இந்த போர்ட்டல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கே ஒரு பர்சன் தேவை. அப்படி இருந்தாலும் இந்த பர்சன் இருந்தாலும் இந்த போர்ட்டல் எப்படி திரும்பி பழுதடைஞ்சிச்சு ஏன்னா இது பழுதடைவ வாய்ப்பே இல்லை. யாரோ ஒரு கூட்டாளி இங்கே உள்ளே இருக்கா அதாவது உள்ளே இருந்தனால தான் இந்த போர்ட்டலானது இப்போ இது பண்ணியிருக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இல்லைன்னா இந்த போர்ட்டல் வந்து உபயோகப்பட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. ஆமாம் இதெல்லாம் ரைட் இல்லை அப்படின்னு சொல்லி கிறிஸ்டலாம் நம்ம இதுன்னு பார்த்துக்கிட்டு அடுத்த சீன் இந்த எபிசோட் க்ளோஸ் ஆகுது. அடுத்து ஒரு நெக்ஸ்ட் சீனில் பார்ப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.